ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ரோப்ளாக்ஸ் தான். ரோப்ளாக்ஸ்ல வந்து 1998 விளையாட போறோம். இது ஸ்டோரி போட்டிருப்பேன், பாத்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த வீடியோ தான் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கதைனா, கதைலாம் இல்ல. ஒரு 4 குழந்தையை காப்பாற்றணும். 4 குழந்தையை காப்பாத்திட்டு 99 நாள் தான் 99 நைட்ஸ், 99 இரவு நம்ம சர்வே பண்ணிட்டோம்னா ஜெயிச்சாச்சு. அதுக்கு மேலே கண்டினியூ ஆகும். ஆனா நம்ம அது வரையும் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து இது பார்ட் 1 தான். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரையும் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். 4, 5 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சீக்கிரமா முடிக்கிற வரையும் முடிக்கலாம், இல்லைன்னா பார்ட் 1 தான் ஆகும். வாங்க கேம்குள்ள போகலாம். சரி வாங்க. இப்ப நம்ம கூட வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் தான், நம்ம தம்பி கௌஷிக்கு. ஓகே, உள்ள வந்தாச்சு. அதிலே காட்டுது பாருங்க, சர்வே 99 ஃபைண்ட் த கிட்ஸ்னு. இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து வாய்ஸ் எல்லாம் கரெக்டா கேக்குதா வாய்ஸ்? அவர் அப்பப்போ அப்படிதான் கேட்பாரு. ஆனா அவருக்கு நைட் ப்ராப்ளம் போல கேட்க மாட்டேங்குது. வந்து நம்ம மரத்தை வச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் 100% ஆக்கிடணும். அதுக்கப்புறம் இவர் மரத்தை மட்டும் வெட்டுவார். மரம் சாப்பாடுலாம் இவர் கொண்டு வந்துருவாரு. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவேன், எப்படி என்னென்ன இருக்கு, எப்படி காப்பாற்றலாம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். நெருப்பு பத்த வைங்க. பத்த வச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அந்த மரத்தை மட்டும் போட்டீங்கன்னா போதும். விடுங்க. இவ்வளவு நேரம் ஆகுது வெட்டுறதுக்கு. Fire reached 100%. The map has grown bigger. மேப் பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். மிஷின் கிட்ஸ் லொக்கேஷன் இதுக்கு நான் வரும். ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு இந்த இதெல்லாம் எடுத்து வந்துடலாம், மரம் எல்லாம். அது என்ன, நமக்கு வெப்பன் வேணும் காப்பாற்றுறதுக்கு. வெப்பன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஸ் கூட இருந்தால் போதும். சாப்பாடு என்னடா முயல்லாம் அடிக்கிறான்னு பார்க்காதீங்க. காட்டில் இருக்கிறோம், முயல் அடிச்சதுன்னு சாப்பிட முடியும். ஏற்கனவே போட்டுக்கிறாங்க சார். சாப்பிடுங்க. வாங்க, ஏதோ டவர் ஹவுஸ் மாதிரி இருக்குது, போய் பார்ப்போம். பக்கத்துல என்னென்னமோ இருக்கு, வில்லேஜ் மாதிரி. மைண்ட் கிராஃப்ட் மாதிரிங்க. ஒரு மைண்ட் கிராஃப்ட் வேணும்னா சொல்லுங்க, மைண்ட் கிராஃப்டும் போடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் காசு வரும். அந்த காசை தான் மைக்கு வாங்கணும். மைக்கு அப்புறம் நீங்க சொல்ற கேம்லாம் அதுல வாங்கி போட்டு விளையாடி காட்டுறோம், பாருங்க. ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் இருட்டு கட்டிக்குது. ஐயோ நரிங்க, வேங்க நரிங்க, காப்பாங்க கடிக்குது. வர்றா. ஐயோ வர்றாங்க. ஏங்க கடிக்குதுங்க. செத்து மரத்தை வெட்டுங்க. இதே இல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டவர்ல வேற ஒண்ணுமே இல்லைங்க, லைட்டு தான் இருந்துச்சு. வந்து நைட்ல போட்டா அந்த பேய் ஓடிடும்னு சொல்லுவாங்க. நைட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். அருமை. பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அவ்வளவுதான். கேம்ப் ஃபயருக்கு வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. மறுபடியும் பாருங்க, டெஸ்ட்டுக்கு இது ஓபன் பண்ணிட்டு போயிடலாம், வந்து அடிச்சுடுவான். சவுண்ட் எல்லாம் விடுறாப்புல பாருங்க, சவுண்ட் விடுறாரு. ஆக்ஸ் கிடைச்சிருக்கீங்க, குட் ஆக்ஸ். வரான் எல்லாத்தையும் அடிக்கிறான். அதை வச்சு சீக்கிரமா மரத்தை வெட்ட முடியும். சீக்கிரமா மரத்தையும் வெட்டலாம், முயலையும் வெட்டலாம். காசு இருக்கு. கோல் எடுத்துக்கலாம். ஃபயருக்கு தேவை நினைக்கிறேன். கிராபெல்லாம் இருக்கும். எழுதிக்கிட்டு முதல்ல அந்த இவனை காணுங்க, எங்கங்க இருக்காம. Something very strange has been going on in the park. A few days ago, I noticed a deer standing on
நெக்ஸ்ட் கண்ணு வேற தெரியல. ஐயோ hidden egg வச்சு legs and looking at me at first I thought he was a human. It is would not move closer than to me. It just spoke. There is starting at me. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ வித்தியாசமா இருந்திருக்கான் பார்க்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தாங்களாம். ஒரு மான் வந்து 2 காலால நின்றுட்டு இருக்காங்க. அது நின்றுட்டு இவனை பார்த்துட்டு இருந்துச்சான். இவனும் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நோட்டீஸ் பண்ணலையாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவன் மனுஷன் தான் நினைச்சானாம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது மனுஷன் இல்ல. இவன் பாத்தீங்க போட்டோ இருக்குல்ல இந்த மாதிரி இருந்துட்டுருக்கான். ஆனா இதை பார்த்து எப்படி மனுஷன் இது பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க, சந்தேகம் வராது? போலாம், ட்ரேடர் வந்துட்டான் போல. ஆமா ட்ரேடர் வந்திருக்காப்புல. அவர்கிட்ட அந்த குட் ஷாக் மட்டும் வாங்கி வச்சுக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்ன முயலுக்கு ஆளு இருக்கிறாப்புல, நம்ம கிட்ட முயலுக்கு ஆளே இல்ல. பாருங்க இந்த இது வாங்கினதுக்கு அப்புறம் 3 அடியில முயல் தவிர குட்ஸ் குட் ஆக்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் வேற நம்ம எதுவும் குட்டா கலந்துருக்காப்புல பாக்கலாம். லீவ்ல பேசான்னு குழந்தை பேரு பார்த்தீங்கன்னா டைனோ ஃபிட். நேரா 275 மீட்டர்ல இருக்குதுங்க. வாங்க போய் பார்த்தோம். இவரும் அப்படியே தொடங்கி இருந்தாருன்னா பரவாயில்ல. இருங்க வரேன், மரம் வெட்டி போட்டு வரேன், எல்லாம் அடைஞ்சு போயிடும் இருக்கு. enemy spotted, come here. பாத்தீங்கன்னா கூட்டு வந்துட்டு இருக்கிறேன். யாருக்கும் பேசாதீங்க, அது லூசு மென்டலுங்க அது. வாங்க நம்ம போய் காப்பாத்தணும் நம்ம பையனை, அழுவும். அப்புறம் இருக்குது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கதான் இங்கேயோ போட்டுருந்துச்சு காணாங்க. கோல்லாம் இங்க நிறைய கிடக்குது. வேற பேக் இருந்துச்சு. அங்கதாங்க இருக்கிற இந்த நரி அடிக்காதுடா. பாத்துருக்கேன். எத்தனை நரி தெரியுமா? அங்கவா எத்தனை பேர் இருக்கிறான்னு பாரு. அவனதான் அடிச்சு காப்பாற்றணும். அடிக்கிறான் வந்தவன் அட்ரா. 2 பேரை போட்டு முன்னாடி அவன் அடி அடி இது இன்னொருத்தன் போட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு அருமை. நைட் ஆகுதுங்க. சீக்கிரவாடா. ஐயோ பாருங்க துணிவுண்டு தான் இருக்குது. ஓடு அடிச்சிருப்பானுங்க. விட்டுட்டு முடியாண்டீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? கூப்பிட்டு ஒருத்தனை வாடா அவனை ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டுறான். ஓகே அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு வரேன். வா வா 2 பேர் வராதீங்கடா, 2 பேர் வராதீங்கடா. டேய் அவ்வளவுதாங்க. ஓபன் பண்ணுவோம். இல்ல அந்த சின்ன பையன் படுத்து கிடப்பான்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணியாச்சு இருக்கு. அழுவாதீங்க வந்துட்டோம் நாங்க தான். அவ்வளவுதான். பாப்பா தம்பி இந்த மூட்டைக்குள்ள எடுத்து கைகளை போட்டாச்சு. செத்தர மாட்டான்னு நினைச்சிடாதீங்க, சாப்பிட மாட்டாங்க. கைகளை போட்டாலும் செஸ்ட்டுக்குது. குட் ஷாக்கு இத்தாங்க. குட் ஷாக்கு எடுத்துக்கிட்டா நீங்க 15 பொருள் எடுக்கலாம். அந்த குழந்தைய இறக்கி விடலாம். இனிமே சாப்பாடு எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன். அவனையும் நெருப்புல இறக்கி விட்டுருவானா? பாத்தீங்கட்டான் பக்கல. எங்கேயோ போறாங்க. எங்கடா பாரு இப்பதான் காப்பாத்துறேன். Missing child has been rescued. A is increasing by 2. இப்ப 2 நாளா ஏறும் போல. சரி வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடணுமா? இந்த வீடியோக்கு ஒரே ஒரு 100 லைக், 100 லைக்ஸ் போட்டு விடுங்க. நம்ம லைக் பாக்ஸ் எல்லாம் அது போறதுன்னா காசாக கேட்க போகுது. ஒரு லைக் தான் நம்ம போட்டு விட்டு போங்க. இதோட நம்ம முடித்துக் கொள்வது KK Gamers. போயிட்டு வாங்க. டாடா பை பாய் கைஸ். வீடியோ பிடிச்சவங்க எல்லாரும் லைக் போட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.